பொதுவாக வந்து பாருங்க, அறம் சார்ந்த ராசி, அறம் தத்துவ ராசி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நீதி தவறி நம்ம வந்து அநியாயமா ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதால தேவையில்லாம குறுக்கு வழிகள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் துலாத்து கிடையாது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டா இருப்பாங்க. அதிகப்படியா பேசக்கூடிய திறமை, நல்ல டேலண்டடா பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி நம்மளால துளாராசி அன்பர்கள் நிறைய கடன் பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் ரோக சனியா இருந்து 12ஆம் பாவத்தை பாக்குறாரு, விரயஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு சுப விரயம் அப்படின்றது வரும். சுப விரயம்னா என்னன்னா நிறைய பேர் வந்து பாருங்க, துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் சனிக்கிழமை தோறும் சிவனை போய் பார்க்கணும், சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது வந்து பாருங்க சனிய ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமா 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது. ஒரு சிலர் சந்தேகத்துல கேட்கிறாங்க, சனி பயிற்சியே இப்ப இல்லைன்னு சொல்றாங்களேம்மா, அது உண்மைதானா அப்படின்னு. பொதுவா வந்து பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியாக போறார். புரியுதுங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. 2 பஞ்சாங்கமும் யூஸ் பண்றது உண்டு. பெரும்பாலும் நவகிரக ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அப்படி பயிற்சி ஆக்கக்கூடிய சனி பகவான் நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு. என்னென்ன ராசிகளுக்கு எந்தெந்த விதமான நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவுல நல்ல விவரமா பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். துளாராசி அன்பர்கள், பொதுவா துளாராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி. பொதுவா சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்னாலே வந்து பாருங்க, நல்ல நீட்டா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், அழகா இருக்கணும், ரிஷப மாதிரி தான் மற்றவங்களை வந்து கவர்ற மாதிரி நம்ம ஆடை அணியணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பேசிக்கா ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால. ஆனா இவங்களுக்கு சனி உச்சம் அப்படின்றதுனால பேசக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லலாம், மிஞ்சி போனா ஒரு லைன்ல பதில் சொல்லலாம், ஒரு பெரிய பேராகிராஃபே கொடுப்பாங்க. இதுதான் வந்து துலாம். வெட்டு 1 துண்டு 8, அதுதான் வந்து துலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பாருங்க அந்த ராசிக்கு சிம்பிளே வந்து இது கொடுத்துருப்பாங்க, தராசு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க, பர்ஃபெக்ஷனிஸ்ட், சிம்மம் மாதிரியே தான் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா துலாம் நல்ல பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காற்று தத்துவ ராசி, படப்பட படப்பட படப்படன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, படப்பட படப்படன்னு செய்வாங்க. இவங்க படப்படன்னு செய்யறது ஒரு 2வதுங்க. நான் உங்களை சுற்றி இருக்கவங்களே படப்பட படப்படன்னு செய்ய அர்ச்சன் பண்றது, இதை செய்ய அதை செய்ய இதை பண்ண ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலையை வைப்பாங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலையை வைப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஏக்லெஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு துளாராசி அன்பருக்கு ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். துளாராசி அன்பருக்கு குடும்ப தலைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸும் நிறைய இருக்கு. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஃபேமிலிக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு பொண்ணுக்கு அவங்களோட பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா 5 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் பொண்ணு நம்ம சொல்ற பேச்சு கேட்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டா இருக்கணும். இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள் துலாத்துக்கு இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, அறம் சார்ந்த ராசி, அறம் தத்துவ ராசி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நீதி தவறி நம்ம வந்து அநியாயமா ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதால தேவையில்லாம குறுக்கு வழிகள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் துலாத்து கிடையாது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டா இருப்பாங்க. அதிகப்படியா பேசக்கூடிய திறமை, நல்ல டேலண்டடா பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி நம்மளால அவங்க ஒரு தப்பே வந்து செஞ்சிட்டாலும் அதை வந்து கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணா எதிராளி என்ன நினைப்போம், ஒருவேளை அது கரெக்ட் தானோ, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது துளாராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாருங்க, நல்ல பேசக்கூடிய திறமை, ஆர்குமெண்டல் ஒரு கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. பொதுவாக ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரு, முக்கியமாக இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுய ஜாதகத்தில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியில் நிறைய பஞ்சாயத்து இருக்கும், அது வேற. ஆனால் அவங்க கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. சரியா அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சனிக்கு இயற்கையாகவே உண்டு.
அந்த மாதிரி சனி உச்சம் அப்படின்றதால துலாத்துக்கும் இயற்கையாகவே உண்டு. அதனால தான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் நீதி அரசர்களா இருப்பாங்க, வாதிடும் தொழில்கள் வக்கீல்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சனி பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது சனி பயிற்சியிலே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, ரெண்டாவது துலாத்துக்கு தான். புரியுதுங்களா? ரெண்டுத்துலயும் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துலாத்துக்கு தான் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து பாருங்க மீனம், அது வந்து பாத்தீங்கன்னா துலாத்துக்கு 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப வரக்கூடிய சனியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோக சனி அப்படின்னு சொல்றாங்க. ரோக சனி அப்படின் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ அவர் வந்து நோயை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைப்பாங்க, ரோகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ருண ரோக சத்ருக்களை அறவே நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கிடுவாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப துளாராசி அன்பர்கள் நிறைய கடன் பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் காணாம போகக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம். கடன் வந்து நான் பல கோடி பட்டிருக்கேங்க, பல கோடியும் காணாம போயிடுமா? அப்படி கிடையாது. அதுல சில கோடியாவது காணாம போகும். அதாவது நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னு முற்படுவோம். அந்த முற்படுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் கடனை அடைக்கணும்னு முற்பட்டிருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆகியிருக்காது. நம்மளோட டெஸ்டினி நம்ம அடைஞ்சே இருக்க மாட்டோம். ஆனா இப்போ வந்து பாருங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு முற்படுறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினி நம்ம ரீச் பண்ணிடுவோம். கண்டிப்பா கடனை அடைச்சிடுவோம் அப்படின்னு பெருமளவாவது அடைப்போம். புரியுதுங்களா? ஆக கடன் அப்படின்றது அடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்களுக்கு உடல்நிலை உபாதைகள், உடல் ரீதியான பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, இன்னல்கள், இடையூறுகள், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காணாம போகும். பெரிய லெவல்ல டிஸார்டர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப நாளா சர்க்கரைனால எனக்கு கிட்னி பாதிப்பு, ரொம்ப நாளாக பிபினால எனக்கு கிட்னி பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு குரோனிக் டிசீசஸ், அதை குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள்லையும் முன்னேற்றம், ஒரு மேன்மை அப்படின்றது வரதான் செய்யும். ஒரு பரவாயில்லைங்க, முதல்ல ரொம்ப மருந்து கூட உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணல, இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கும் அப்படின்ற நிலைமை கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி எதிரிகள், எதிராளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல காணாமல் போயிடுவாங்க. துலாமுக்கு இருக்க தானே செய்யும். ஏன்னா எது வந்தாலும் நான் டேரெக்டாக பேசுகிறேன், ஓப்பன் டாக், ஃபேஸ் டு ஃபேஸ். நான் வந்து என்ன நினைக்கிறனோ அதை அப்படியே டேரெக்டாக பேசிடுறேன். இந்த மாதிரி தானே இந்த சிம்மம் துலால. அப்போ எதிரிகள் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க. மறைமுக எதிரிகள், நேராகவே எதிரிகள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா சனி நல்ல பொசிஷனில் வர்றதுனால, 6ஆம் பாவத்தில் சனி பகவான் வர்றதுனால எதிரிகள், எதிராளிகள், தடைகள், இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவர் ரோக சனியாக இருந்து இவரோட பார்வை அப்படின்னு இருக்குல்ல, சனிக்கு விசேஷ பார்வை இருக்குது 3, 7, 10. அந்த விதத்தில் ரோக சனியாக இருந்து இவர் 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள்னால ஆதாயம் அப்படின்றது வரும், முக்கியமாக இளைய சகோதரனால. அதே மாதிரி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் மேலோங்கும். ஆல்ரெடி ஏகப்பட்ட தன்னம்பிக்கை இருக்குங்க, ஆல்ரெடி ஏகப்பட்ட தைரியம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து ரோகசனியா இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு, துஷ்தானத்தை பார்க்கறதுனால துளாராசி அன்பர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி செய்யாத தப்புக்காக அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, தலை குனிஞ்சது, அதே மாதிரி பாருங்க தலை குனிவு அப்படின்றது சமுதாயத்தில் ஏற்பட்டுச்சு. நான் என்னவோ சின்ன இவ்வளோன்னு தாங்க செஞ்சேன், அது கண்ணு மூக்கு காது வாயில வச்சு எல்லாம் ஊதி 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 பெருசாக்கி என்ன ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவஸ்தப்பட்ட நிறைய துளாராசி அன்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி என் காசு தாங்க, ஏன் சொத்து தாங்க பிடிச்சி வச்சு தரமாட்டேன்றேன், கேஸ் போட்டிருக்கேன், கோர்ட்டுக்கு திரிஞ்சிட்டு இருக்கேன், இப்படி பல வருஷமா தெரிகிற துளாராசி அன்பர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். கோர்ட்ல கேஸ்ல நம்மளுக்கு சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரோக சனியா இருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு சுப விரயம் அப்படின்றது வரும். சுப விரயம்னா என்னன்னா நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. பொதுவாகவே துலாமுக்கு வந்து கார் மேலெல்லாம் ரொம்ப மோகம் உண்டு. காரு, பைக்கு இதெல்லாம் புதுசாக வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா சனி உச்சம் அப்படின்றனால இயற்கையாகவே வாகனங்கள் மேலே அதீத நாட்டம், வண்டி மேலே வாகனங்கள் மேலெல்லாம் அதீத நாட்டம் அப்படின்றது உண்டு. அந்த மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி அன்பர்கள் புதுசாக வண்டி வாங்கணும். இப்போ வண்டி வாங்கணும்னா நாங்கள் காரை சொல்கிறோம், வண்டினா 2 வீலர் சொல்கிறோம், ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்காதீங்க. ஆக இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி பாருங்கள் டூருக்காக வெளிநாடு போகிறது, இந்த பீச் ரிலேட்டட் ஏரியாஸ்க்கு போகிறது, அங்கே போய் ஃபேமிலி டூராக என்ஜாய் பண்ணுறது, வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகிறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைங்களை படிப்புக்காக வெளிநாடு அனுப்புறது, இப்படி பலவிதமான நல்ல விஷயங்கள் இந்த ரோக சனி செய்ய தான் போகிறாரு. அதுக்கு மேலே குரு வந்து பாக்கிய குருவாக வராரு, குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறாரு. ராகு கேது 5, 11, கேது 11 அப்படின்னும் போது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சேர்த்து சொன்னேன். ஸோ இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா அமோகமாக இருக்குது, கவலையப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா
நம்ம வந்து பாருங்க பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் சனிக்கிழமை தோறும் சிவனை போய் பார்க்கணும், சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். இது வந்து பாருங்க சனியை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படின்னாலே அங்க சிவ வழிபாடுங்க, 2வது சனி அப்படின்னாலே ஹனுமன் வழிபாடு, 3வது சனி அப்படின்னா காலபைரவர் வழிபாடு, 4வது சனி அப்படின்னா நலதமயந்தி சரிதம், 5வது சனி, இது 5வது இல்லை எப்பயுமே இருக்கிறது சனி அப்படின்னாலே நம்ம நேர்மையா நாணயமா ஒழுக்கமா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இந்த 5 நம்ம ஃபாலோ பண்ணால் சனியினால் எந்தவித இடையூறுகளும் 100% கிடையாது அப்படின்றத தெளிவாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஆனால் துலாத்துக்கு அவர் இடையூறு பண்ண போகிறதே இல்லை, நிறைய நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்காரு. அவர் வந்து கொடுக்க காத்திருக்காரு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம வந்து பக்குவமாக சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நற்பலன்களையும் பயன்படுத்திக்க நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கினா துளாராசி அன்பர்கள் இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு வந்து இனிமையான வருடங்களாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.